கேரளாக்கு வந்து திருப்தியா அந்த மீன் குழம்பு சாப்பிடுறதுலாம் இப்ப இருக்கு. எனக்கெல்லாம் மீன் வறுத்து தந்துறானுங்க. போட்டு காத்து மலையோட அருமையான சாப்பாடு. கடல் மீன் மத்தி மீனோட ஒரு கேரளத்து மத்தி மீன் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. ஜாலி ஜாலி ஜாலி. நம்ம ஊர்லலாம் எண்ணெய் தொட்டு போகுதே. எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே சுடுதண்ணி ஆக்கி குடிச்சிருப்பாரு. எடுத்து பாரு. அந்த இந்த முத்தாணி வச்சிருக்காங்க. நீ இஸ்லாம் பூரா எடுத்து கொடுத்துருங்க. ஒரு வெயிலே பேசாம கிடந்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்குடா. தாத்தா வெளியில வராதீங்க தாத்தா. மேப்பெல்லாம் கீழே போயெல்லாம் இடிக்குது. ஒண்ணுன்னா சுடுதண்ணி வச்சு கொண்டு சொல்றேன். குளிர்ல ஆடுது. கத்த முடியல, இல்லைன்னா நானே கத்திடுவேன். நீ கத்துரு. குறுக்கா வந்து கேமரா வச்சுக்கிட்டு கையில வேலை செய்ய மாட்டேங்குது. மரத்து போச்சு. அதுக்கு என்ன பண்ணுது? அதே மாதிரி இதெல்லாம் மழையில நீ சுத்தி வர பாத்துக்கடா. யானை இனம் வந்துடாம. குளிருதுரா குளிருதுரா குளிருதுரா. நம்ம இருந்த சைடு 4 நாளுக்கு முன்னாடி தான் யானை போனுச்சேன். கேரளாவுல வந்து மத்தி மீன் சாப்பிடாம போனோம்னா அந்த மத்தி மீனே நம்மளை பார்த்து அழுகுண்டா. ஆனா நம்ம கிட்ட வருது, ஆனா பக்கத்துல வந்தே தெரிய மாட்டேங்குது. கையெல்லாம் என்ன வேலை செய்யுதுன்னே தெரியலையே. இதுக்கிட்ட மழை வரலன்னா எப்படி வராம இருக்கும்? குரூப்ல 2 ஒன்று வந்துருது. நீ எப்படி இந்த குளிர்ல கேமரா தூக்கி வச்சு நிற்கிற? போட்டுக்கலாம். அள்ளி போடுவாங்க. முத்தோணி அள்ளி போ. ஆமா, அதான் குளிர் தாங்க முடியாம இருக்கிறேன். அறிவிலிருந்து நேரா டீப்ப போடுறான். கேரளத்து மத்தி மீன் உண்டோ? உண்டே உண்டு. பொரிச்ச மீன் உண்டோ? உண்டே உண்டு. குழம்பு மீன் உண்டோ? உண்டு. முள்ளு குத்துதே. எல்லாம் முருக விட்டு மண்டைய கடிச்சா மீனை நல்லா அலசு, கறிய லேசா அலசு. போடுங்க முருகேசன். நீ எனக்கு குழம்பு கள்ளி போடு. வறுவல். நிறைய வரணும்னா நிறைய கிடக்குடா. ஊட்டிட்டு போங்க. போய் தண்ணி எடுத்துட்டு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். காத்துல தாளமே தூக்குது. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, அரைச்ச பூண்டு, முனிக்குன்னா கல்லுப்பு, மத்தி மீன். எல்லா மசாலாவும் போட்டியா வச்சான். ஏன்டா நான் எனக்கெல்லாம் 10 மீன் சராம திப்பேன். நான் எல்லாம் அட்டை கிடக்கும். பார்த்து கால வைங்க. கடிச்சு உடனே மூஞ்சில பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணில் அதான் மீன் ஃபுல்லாக பட்டுருச்சு. கண்ணில் பட்டான்னு ஏன்லாம் இப்படி பண்றேன்? அந்த மீன்லாம் சேர்த்து தானே ஆளை பரட்டி விடு. இந்த பாரு, நீ தனியாக வச்சுக்க. அப்புறம் நான் லேட் பண்ணிடுவாங்க. ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான். இடிக்கலாம். என் வண்டி அங்கேதான் இருக்கு. நாங்கள் மூணாறு பார்த்து மீன் உடஞ்சிடாம. இந்த ஒத்த மீன் யார் தனியாக வச்சது? நான் வச்சான். விடுங்க. உதறாதடா. கண்ணில் பட்டு எல்லாமே ஒரே பனிமூட்டமா தானே இருக்கு. புரியுது. எருமை போட்டு அவராது ரோட்டு ஓரமா நிக்க. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்.
தடுத்தாள் வச்சுருவாங்களாம்னு மறையில் தடுத்தாள் எடுத்து சொல்லு அமைச்சல கொஞ்சம் பார்த்து பத்திரமா அப்படி படிங்க அப்படியா வேமா அப்படியா கொண்டு வா மணக்குது மச்சான் என்னன்னா இதுல பொறிக்குது ஆனா என்னன்னா பொறுமை அதெல்லாம் பிரச்சனையே இல்லை உங்க சைடு அப்படியே ஒரு சைடா படுக்க போடுங்க என்னைக்கெல்லாம் கைய விடுற சுடவே இல்லை சூடு ஒரு இடம் வரும் பொழுது ஒரு இடம் தான் வரும் கடைசியில் போடுறேன் அந்த வர்றாரு குடிக்கிறதுக்காக வரல தெரியும் சொல்ற வரைக்கும் ஆனா அங்க கொதிக்குது இது கைப்பிடி அப்படியே இருக்கு பாரு அவ்வளவு கூலிங் கிளைமேட்டுக்கு திடீர்னு இருட்டி போகும் தாத்தா அங்கிட்டே சருது தாத்தா இது அகலமா ஆமா நல்லா குளிருக்கு குளிருக்கு தட்டு தான் கொஞ்சம் சின்னமா போச்சு ஆஹா நல்லா கறக்கு முடக்கணும் மீனும் மீன் குழம்புல போட்ட மிளகா எடுத்து சாப்பிடும் எடுத்து போட முடியலையா நல்லா மீன் குழம்புல தக்காளி மீன் குழம்புல போட்டா கேரளாவுல மூணாறு மலையில தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல மத்தி மீன் கேரளா மட்டரிசில சோறாக்கி மத்தி மீன் குழம்பு வச்சு நல்லெண்ணெயில பொரிச்சு எடுத்த மத்தி மீன் வறுவல் வேற லெவலு. அதுவும் இந்த மேக கூட்டத்துக்குள்ள தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல உட்காந்து சாப்பிடும்போது கேரளத்து மத்தி மீன் அடிபொலியான வேற லெவல் அருமையான சாப்பாடு மட்டரிசியோட சாப்பாடு. வரும்